பாண்டியனை தான் காட்டுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாமா எங்ககிட்ட நீங்கள் பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாண்டியனை வந்து ஆவேசத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் எப்படிப்பா உங்கள்கிட்ட பேச முடியும், நீங்கள் தான் ஒரு முடிவு எடுத்து நீங்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருந்திருக்கிறீங்களா, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உங்களால் இப்படி பேச முடியுது அப்படிங்கவும், நான் என்ன உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய மாட்டேன்னா என்ன, உங்கள் அப்பா அப்போ என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு, எதுவுமே வந்து பையங்களுக்காக நான் செய்யலை அப்படின்னு தானே சொல்லி நினச்சிருப்பாரு அப்படிங்கவும், இது கேட்டதுமே செந்தில் ஆவேசத்தோடு அவங்க சொல்கிறாங்க, ஆமாப்பா நீங்கள் எனக்காக நீங்கள் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாண்டியன் கோமதி வீட்டுள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ சரவணன் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு செந்தில் கொஞ்சம் நீ அமைதியாயிரு அப்படிங்கவும், அப்போ கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னடா நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இவர் எனக்காக என்ன செஞ்சுருக்கிறாரு, அரசியலுக்கு வந்து கார் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு 10 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வர சொன்னார். ஆனால் என்னுடைய கவர்மெண்ட் வேலைக்காக 10 லட்ச ரூபா பணம் கேட்டேன்னு இவர் தந்தாரா என்ன, ஆக மொத்தத்தில் அந்த கடையில் என்னை ஒரு அடிமை கணக்காக தானே இருக்க வைக்கிறதுக்காக எனக்கு ஒரு பணம் தர மாட்டேன்னு சொன்னார் அப்படிங்கவும், இது கெட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் பாருடா இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, ஆமாப்பா நான் அப்படி தான் பேசுவேன், அது மட்டுமா மீனா மட்டும் இல்லைன்னா நான் எவ்வளோ தூரம் அவமானப்பட்டிருப்பேன் தெரியுமா, அது மட்டும் கிடையாது உங்களையும் இந்த கௌரவ பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினது மீனா தான் அப்படிங்கிறாங்க. என்னடா நீ உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் 10 லட்ச ரூபா பணத்தை எப்படி கொண்டு கொடுத்தேன், மீனா ஒன்று ஃபஸ்ட்டு லோன் போட்டு கொடுக்கல, நான் வந்து அரிசிக்காக நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா பணத்தை நீங்கள் பேங்க்கில் போட சொன்னீங்களா, அந்த பணத்தை தான் கொண்டு போய் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாண்டியன் கோமதி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அதுக்கப்புறவு நீங்கள் கேட்ட பணத்தை மீனா தான் வந்து அவள் லோன் போட்டு எடுத்து கொடுத்தா, மீனா மட்டும் அப்படி இந்த பணத்தை எடுத்து கொடுக்கலன்னா நீங்கள் என்ன இன்னும் அசிங்க தானே படுத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா நினச்சிட்டு இருக்கிற, ஊர் உலகத்துலலாம் இருக்கிற மாதிரிக்கே தான் நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல அப்பாவாக்கும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் ரொம்ப நல்ல அப்பான்னு நீங்கள் மட்டும்தான் சொல்லிக்கிடணுமே தவிர நீங்கள் வந்து ஒன்றுக்குமே ஆகாத ஒரு அப்பா தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பாண்டியன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கோமதி வந்து பலார்னு செந்தில போட்டு அடிக்கிறாங்க. என்னடா நீ பேசிட்டு இருக்கிற, உங்க அப்பா பார்த்து அப்படி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா இவர் எனக்காக என்ன பண்ணினாரு, எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் ரூபா தாங்கன்னு சொல்லி கேட்கும் போது இவர் தந்தாரா என்ன, அது மட்டும் இல்லாமல் என்ன இந்த கடையில் ஒரு அடிமை கணக்காக தானே நடத்தினாரு, அப்படி இருக்கும்போது வாழ்நாள் ஃபுல்லாக நான் அப்படி இருப்பேன்னு நினச்சிட்டாரு, அதனால தான் நான் எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் இந்த மாதிரிக்கு நான் முடிவெடுத்து 10 லட்ச ரூபா பணத்தை கேட்டுனேன். ஆனால் அதுக்கப்புறவு அவங்க வந்து 10 லட்ச ரூபா வந்து அதாவது அத்தை கேட்கும் போது அப்பா வந்து அசிங்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா தான் 10 லட்ச ரூபா பணத்தை அவள் வந்து லோன் போட்டு வாங்கி கொடுத்தா, அப்படி மட்டும் கொடுக்கலன்னா அத்தை முன்னாடி இவர் வந்து கௌரவம் இல்லாமல் நின்றுப்பாரு, இவருடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய மனசை புரிஞ்சிக்காம அவர் இஷ்டத்துக்கு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு, இதெல்லாம் வந்து என்ன நியாயம், அவர் இஷ்டத்துக்கு அவர் இருக்கணும்னு சொன்னாக்கி அப்போ எங்களுக்குன்னு ஒரு மனசு கிடையாதா, எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் கிடையாதா என்ன, அந்த விருப்பத்தை சொன்னால் கூட அவர் நிறைவேற்ற மாட்டேங்கிறாரு, அவர் கட்டுப்பாட்டில் தானே எல்லாருமே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இதுக்கு மேலே என்னால் அப்படி இருக்க முடியாது, எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுது, இதுக்கு மேலே என்னால் வந்து இப்படிலாம் வந்து அவருடைய கட்டுப்பாட்டிலலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து கோமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு செந்தில் நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம்மா இப்போ கூட பேசலைன்னா அப்புறமா எப்பவுமே பேச முடியாது, இவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவே கிடையாது அப்படிங்கவும் பாண்டியன் உடஞ்சு போகிறாங்க.